ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அவன் இவன் படத்துடைய கதைச்சுருக்கம் தான். இந்த படம் 2011 ஜூலை 17 ரிலீஸ் ஆனிச்சு. படத்துடைய டைரக்டர் பாலா, மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள். இந்த படத்தில் விஷால், ஆர்யா, அம்பிகா, ஜனனி ஐயர், மதுஷாலினி இவங்க கூட மற்றும் பல நடிகர்கள் இருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ 2 பேரும் வந்துட்டு இந்த திருட்டு வேலை பார்க்குற வேலை தான் பார்ப்பாங்க. அதுவும் ஆர்யா வந்து ரொம்ப ஒரு திறமைசாலியான ஒரு திருடர்னு சொல்லலாம். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே அப்பா ஆனால் அம்மா 2 பேர் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி. அதில் 2 பேருக்கும் அப்பப்போ போட்டி பொறாமை சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும். பக்கத்து வீட்டில் வேற இருப்பாங்க. இதில் என்னன்னா அவங்க அம்மா 2 பேரும் ஏதோ ஒரு நல்ல தொழில் பண்ணுற மாதிரி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், இந்த தொழிலை நல்லா போய் திருடிட்டு வாடா அப்படின்ற மாதிரி. ஆர்யா வந்து நல்லா எப்படின்னா நல்லா ஒரு அந்த விஷயத்தில் வந்துட்டு இதாக ஈஸியாக வந்து திருடிடுவார். ஆனால் விஷால் அவர்களுக்கு வந்து வராது. இவருக்கு பார்த்திங்கன்னா இந்த கலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல தான் அவருக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம். நடிக்கிறது, மேக்கப் பண்ணுறது, பெண்கள் மாதிரி நடனம் ஆடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் இவங்க 2 பேரும் அடிச்சுட்டு நாடுறது பார்த்தியா என் பையன் மட்டும்தான் பார்த்தியா நிறைய கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கு பிடிச்ச மாதிரி ஹீரோ 2 பேருக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஊரில் தீர்த்தபதி அப்படின்னு, அதாவது ஹைனஸ் அப்படின்னு சும்மா ஒரு செல்ல பேர் வச்சு கூடப்படக்கூடிய ஒரு ஜமீன்தார் ஒருத்தர் இருப்பார். அவர் வீட்டுக்கு இவங்க 2 பேரும் போவாங்க. அவரும் நிறைய அட்வைஸ்லாம் பண்ணுவார். ஏன்டா 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க, சமாதானமாக இருங்கடா, அண்ணன் தம்பிக்குள்ள இப்படி அடிச்சுக்க கூடாதுடா அப்படின்னு. ஆனால் 2 பேர் கேட்கவே மாட்டாங்க. அடிச்சுக்கிட்டு நாடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போது அவங்க ஊரில் ஒரு அகரம் ஃபவுண்டேஷன் சார்பாக சூர்யா அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வந்திருப்பார். வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு சம்மந்தப்பட்டு பேசிகிட்டு இருப்பார். அவர் பேசிட்டு கிளம்ப போகும்போது அந்த தீர்த்தபதி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு விஷால் அவர்களுக்கு நல்லா நடிக்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அவர் கொஞ்சம் சொதப்புவார். இப்போ சூர்யா ஒரு மாதிரி மூஞ்சி வந்து பார்த்து இது பண்ணுவார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் நடிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த 9 நவரசம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயத்தப்பெல்லாம் அவரோட ஃபேஸில் வந்து கொண்டு வர எல்லாருமே கைத்தட்டிடுவாங்க. இவர் ஆர்யா கூட பரவாயில்லையே நல்லா நடிக்கிறானே அப்படின்ற மாதிரி அவர் கூட நினைப்பார். அந்தளவுக்கு இவருக்கு கொஞ்சம் அந்த நடிப்பில் வந்து கொஞ்சம் ஆர்வமே இருக்கும். இதில் என்னென்னா அந்த ஊரில் உள்ளவங்க ஏதாவது இப்போ சாவி தான் தொலைச்சிட்டாங்க அப்படின்னா ஆர்யா அவரை தான் கூப்பிட்டு திறக்க சொல்லுவாங்க. ஏன்னா அவர் எல்லா கூட்டுக்குமே சாவி வந்து வச்சுருப்பார் ரெடி பண்ணி. அங்கனே போய் ரெடி பண்ணுவார். ஸோ அந்த கேண்டிலில் வந்து பற்ற வச்சு அதோட அச்சை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அழகாக அதை தட்டி இது பண்ணி சாவி ரெடி பண்ணிடுவார். அந்த அளவுக்கு திறமை வாய்ந்த ஒரு திருடர்னு சொல்லலாம் அந்த படத்தில் வர. இதில் என்னென்னா வால்டர் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய விஷால் அவருக்கு வந்துட்டு அதே ஊரில் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய ஒரு சும்மா சின்ன கான்ஸ்டபிளாக இருப்பாங்க ஜனனி ஐயர், அவங்க வந்து பிடிக்கும். அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணுவார். அதில் அவங்க இம்ப்ரெஷன் ஆகி 2 பேர் லவ் பண்ணவும் செய்வாங்க. அதே மாதிரி ஒரு காலேஜ் பொண்ணு, அந்த பொண்ணை தான் ஆர்யா வந்து லவ் பண்ணுவார். அவங்க 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. இதில் என்னென்னா ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஆர்யா வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து. அப்போ பிடிச்சிட்டு போகும்போது இவர் என்ன பண்ணிடுன்னா, நான் பிளேடை முழுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ஹாஸ்பிட்டல் போகணும். எதுக்காகனா போகிற வழியில் அந்த பொண்ணு காலேஜ் போயிட்டுருக்கும். அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக அப்படி ஒரு நாடகம் ஆடியிருப்பார். அதை வந்து ஜன்னி ஐயர் வந்து நோட் பண்ணிடுவாங்க. நோட் பண்ணிவிட்டு அவரை வந்து செம்ம அடி அடிப்பாங்க. நல்லா வாங்குவார், புசையும் வாங்குவார். இதில் என்னென்னா அந்த தீர்த்தபதி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார்ல, இவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவர், அவர் என்ன பண்ணுவார்னா இந்த கால்நடைகளை வந்து திருட்டுத்தனமாக கொண்டு போய் விற்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் அந்த ஊரில் ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பார். அதை கண்டுபிடிச்சி போலீஸ்கிட்ட சொல்லிடுவார். போலீஸும் அவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு கடுப்பில் அவர் ரிலீஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா தப்பிச்சு வந்துடுவார். ஆக்சுவலாக வந்ததுக்கப்புறமா இந்த தீர்த்தபதியை கொண்டு போய் ட்ரெஸ்ஸே இல்லாமல் மரத்தில் கட்டி தொங்க போட்டு சவுக்கால போட்டு அட்டின்னு அடித்து அவர் வந்து இறந்து போயிடுவார். அவர் இறந்ததுக்கு இவர் தான் காரணம்னு சொல்லிட்டு விஷால் அண்ட் ஆர்யா 2 பேரும் சேர்ந்து அவரை பழி வாங்கி அவரை கொண்டு இவரை போய் எரிக்க போகிற அந்த சமயத்தில் அதே கீழே அந்த சேம் அந்த ஒரு இதுக்கு கீழேயே இவருடைய பணத்தையும் வச்சு சேர்த்து எரிச்சு விட்ருவாங்க. அந்தளவுக்கு அவர் மேலே அவ்வளோ ஒரு பாசமாக இருந்திருப்பாங்க. லாஸ்ட்டில் இவங்க 2 பேரும் அவர் இப்படி நம்மளை விட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங்கோட நல்லா தண்ணி அடிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அதோட இந்த படத்தை வந்து நம்மளுக்கு முடிச்சிருப்பாங்க.